இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். ஏப்ரல் 2026. இன்று நாள் 99, தேதி 10/4/2026, வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 9 மணி 2 நிமிடங்கள். மாஸ்டர்ஸ், நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 2, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பார்ட் 2 என்ற தலைப்பில் இன்று யோகா பற்றி நமது யோகா ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் அவர்களும், அடுத்ததாக மலர் மருத்துவத்தில் திக்குவாய் பிரச்சனையை குணமாக்கும் மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு கலைசெல்வன் சார் அவர்களும் உரையாற்ற உள்ளார்கள். ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் ஸ்பீச் டிசார்டர்ஸ் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள், உரையாற்ற உள்ளார்கள். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நான் நமது முதல் சிறப்பு பேச்சாளர் மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. அவர்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவர்கள் சீனியர் மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் சென்னையில் சாய் யோகாசனா இன்ஸ்டிடியூட் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் எம்எஸ்சி யோகா எம்பிஏ படித்தவர்கள். மேலும் அவர்கள் 2 முறை வேர்ல்டு நோவா ரெக்கார்டு அந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி உள்ளார்கள். அவர்களிடம் பயின்ற சிறு மாணவர்கள் மாணவிகள் நேஷனல் லெவலிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் போட்டிகளில் பங்கு பெற்று அவார்டுகள் வாங்கியுள்ளார்கள். இவர் ஒரு யோகாசனா மாஸ்டர். மேலும் சிறந்த முறையில் யோகா பிராணாயாமா நிகழ்ச்சிகள் எல்லாம் பயிற்சிகள் எல்லாம் செய்து கொடுத்து வருகிறார்கள் சென்னையில். அவர்கள் இப்போது யோகா பற்றி நம்மிடம் உரையாற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து நமது திருவண்ணாமலையிலிருந்து நமது மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் அவர்கள் உரையாற்றுள்ளார்கள். அவர்களை பற்றியும் ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. இப்பொழுது மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் அவர்கள் சேர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அவர்களை அன்புடன் பணிவுடன் நான் இந்த நிகழ்ச்சியில் யோகா பற்றி பேச வருமாறு மாலை வணக்கத்துடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். Over to you, madam. Good evening, madam. Thank you, madam. Thank you, sir. Yes. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா, இன்னைக்கு முத்ராஸ் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா சார். முத்ராஸ் பத்தி சொல்லி கொடுக்கலான்ட்டு. ஸோ பேசிக், அதாவது நம்ம லைஃப் டே டு டே லைஃப்ல டெய்லிக்கும் என்னென்ன டைப் ஆஃப் முத்ராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 10 முத்ரா இன்னைக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் முத்ரா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான், ஞான முத்ரா, சின் முத்ரா ரெண்டுமே சொல்லலாம். ஸோ ஞான முத்ரா, சின் முத்ராவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெமரி பவர், நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், மன அமைதிகள் நிறைய இருக்கும். ஸோ ஞான முத்ரா இல்லைன்னா சின் முத்ரா இதுக்கு பேரு. ஸோ நம்மளுடைய கட்டை விரலும் நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி டச் பண்றது ஞான முத்ரா இல்லைன்னா சின் முத்ரான்னு சொல்லலாம். இந்த முத்ரா டெய்லிக்கும் கூட வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் கை நம்ம இப்படி வச்சுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வைக்கணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வைக்கணுமான்றதுலாம் இல்ல, எப்ப வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ முத்ராஸ் பாடியில நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் வைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுல இந்த ஞான முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஞான முத்ரா. நெக்ஸ்ட் செகண்ட் முத்ரா சொல்லித்தரேன். செகண்ட் முத்ரா பிராண முத்ரா. பிராண முத்ரான்றது கடைசியில இருக்க ரிங் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கர், அதாவது மோதிர விரலும் அந்த கடைசியில இருக்க சுண்டு விரலையும் சேர்த்து நம்மளுடைய தம் ஃபிங்கரோட அட்டாச் பண்ணா பிராண முத்ரா. இந்த முத்ராக்கு பேரு பிராண முத்ரா.
இந்த பிராண முத்ராவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி பாடியில நிறைய எனர்ஜி கிரியேட் பண்ணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட், நிறைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு உடம்புலயே வந்து இம்யூனிட்டி ரொம்ப தேவைப்படும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஸ்கின் அலர்ஜி, அந்த நிறைய அலர்ஜிகள், முடி வளர்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த பிராண முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே டெய்லி நீங்க எப்ப வேணாலும் கை வச்சு நம்ம உட்காந்துக்கலாம். முத்ராஸை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பண்ணலாம். பண்ணா நம்மளுக்கு பாடியில எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஞான முத்ரா, சின்முத்ராவுக்கு அந்த கணக்கு கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க வச்சுக்கலாம், உங்க பிரெயினை பூஸ்ட் பண்றதுக்கு. ஆனா பிராண முத்ரா வந்து கண்டிப்பா சாப்பிட்டோன்னே காலையில ஒரு 5 நிமிஷம், ஈவினிங் ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இது பிராண முத்ரா. நெக்ஸ்ட் முத்ரா அப்பன்ன முத்ரா. அப்பன்ன முத்ரான்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, டைஜஷன் ப்ராப்ளம்காக. அதாவது வயிற்றுல நம்ம என்ன சாப்பிட்டாலும் செரிமானமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அப்பன்ன முத்ராவை வைக்கலாம். அப்பன்ன முத்ரான்றது வந்து நடுவுல இருக்கு இல்லையா, நடு விரலும் மோதிர விரலோட தம் ஃபிங்கர் சேர்க்கிறோம். இதுதான் அப்பன்ன முத்ரா. அதாவது பாபா முத்ரா. ரஜினிகாந்த் கூட வச்சிருப்பாரு பாபா படத்துல, பாபா முத்ரா. ஸோ இந்த அப்பன்ன முத்ராவுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஹெல்ப் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் நம்மளுக்கு உடனே வந்து செரிமான சக்தியை கொடுக்கணும். அப்படி செரிமானம் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த அப்பன்ன முத்ராவை யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் விட்டு நீங்க இந்த அப்பன்ன முத்ராவை வச்சுக்கலாம். அடுத்த முத்ரா வாயு முத்ரா. வாயு முத்ரானாலே, வாயுனாலே காற்று, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சோ வாயு முத்ராவோட பெனிஃபிட், காற்று, அதாவது பாடியில ரொம்ப காற்று தன்மைகள் ஜாஸ்தி ஆகும்போது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும். கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வர்றது, வயிறு வந்து ப்ளோட்டிங்கா, அதாவது மந்தமா இருக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் இருக்கும்போது இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். வாயு முத்ரா அது எங்க வைக்கணும்னா, ஸ்ட்ரெயிட்டா, அதாவது நம்மளுடைய தம் ஃபிங்கர்ல கடைசியா 3வது ரேகை இருக்கும். அதுல நடுவுல கைய வச்சு இப்படி பிரஸ் பண்ணி உட்காரலாம். இதான் வாயு முத்ரா. வாயு முத்ரா மெயினா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் ப்ராப்ளம் ரிலீஸ் பண்ணும். உடம்புல இருக்க அழுத்தம், காற்று சம்பந்தமான அழுத்தத்தை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின், அங்கங்க ஜாயிண்ட் பெயின் வருதுனாலும் நீங்க வாயு முத்ரா வைக்கலாம். வாயு முத்ராவில ஜாயிண்ட் பெயின்ஸும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் முத்ரா நான் போறேன். நெக்ஸ்ட் அஞ்சலி முத்ரா. அஞ்சலி முத்ரான்றது நமஸ்கார முத்ரா, இல்லைன்னா அஞ்சலி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். சாமி கும்பிடும் போது நம்ம 2 கையும் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம திங்க் பண்றதே கிடையாது. எல்லாரும் சாமி கும்பிடும் போது இப்படி வைக்க சொன்னாங்க, நானும் வைக்கிறேன்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம இது வந்து ஒரு முத்ரா. இதுக்கு பேரு அஞ்சலி முத்ரா, இல்லைன்னா நமஸ்கார முத்ரா. இந்த முத்ரால என்ன ஹெல்ப் பண்ணும்னா, கையை நீங்க, அதாவது மொத்த விரல்களுடைய பாயிண்ட், இங்க இருக்க பாயிண்ட், இங்க இருக்க பாயிண்ட், இங்க இருக்க பாயிண்ட், இது எல்லாத்தையும் நீங்க டச் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க டச் பண்ணும்போது மைண்ட், இது வந்து மென்டல் பீஸை கிரியேட் பண்ணும், பேலன்சிங்கா வச்சுக்கும் மைண்ட, நிறைய யோசிக்க வைக்காது, மென்டல் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சாமி கிட்ட போனோடனே நமஸ்காரம் பண்றோம். யாராவது பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்றோம். இது வந்து லைக் கிராட்டிடியூட் மாதிரி. அதாவது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வரவேற்புகள் கொடுக்கறதுக்காக நம்ம வைப்போம். இது எதுக்குன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் அஞ்சலி முத்ரா, நமஸ்கார முத்ரா. சாமி முன்னாடி போனீங்கனாலும் நம்ம இந்த முத்ராவை தான் ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் முத்ரா போலாம். நெக்ஸ்ட் சூரிய முத்ரா. சூரிய முத்ரா எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரிங் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரையும் சேர்க்க போறீங்க. அதாவது இந்த ரிங்கு மோதிர விரலையும் உங்களுடைய தம், இது 2யும் சேர்த்து வைக்கிறீங்க. இதுதான் வந்து சூரிய முத்ரா. இந்த முத்ராவோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயிட் மேனேஜ் பண்ணும். அதாவது நிறைய பேருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜ் வந்து ஜாஸ்தி ஆகும் போது வெயிட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேருக்கு டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த சூரிய முத்ரா ஹெல்ப் பண்ணும், வெயிட்டை மேனேஜ் பண்ண வைக்கும், நிறைய வெயிட் போட விடாம ஹார்மோனல்ஸை வந்து பேலன்சிங்கா வச்சுக்கும் இந்த முத்ரா. இது சூரிய முத்ரா. நெக்ஸ்ட் வருண் முத்ரா. சூரிய முத்ரான்றதே வந்து பாத்தீங்கன்னா, சூரியன், அதாவது இந்த ஹீட், அதுக்கானதுதான். ஸோ இந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. நம்ம நெருப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, லேண்டை வந்து பூமி, இதுக்கு இந்த ரிங் ஃபிங்கர் வந்து பூமின்னு சொல்லுவாங்க, இது 2யும் சமமாக்குது.
அதனாலதான் வெயிட் மேனேஜ் பண்ண முடியுது. வருண் முத்ரா. வருண் முத்ரான்றது வந்து கடைசியில இருக்கிற சுண்டு விரலும் உங்களுடைய தம் ஃபிங்கரையும் வைக்க போறீங்க. கடைசியில இருக்க சுண்டு விரலையும் தம் ஃபிங்கரையும் வைக்க போறீங்க. இதுதான் வருண் முத்ரா. இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சம்மர் சீசன்ல இருக்கும். நம்ம சம்மர் சீசன்ல இருக்கும்போது என்ன நம்மளுக்கு பாடியில வரும், நம்மளுக்கு மேக்சிமம் பாடியில டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி பத்தாம உடம்பு வந்து தண்ணி தன்மைகள் இல்லாம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா மெயினா எல்லாருக்கும் தலை சுத்துகள் வரும். நிறைய ப்ராப்ளம் தண்ணி குடிக்காம இருக்கும்போது தான் வரும். அப்ப அந்த டீஹைட்ரேஷன் பண்றதுக்காக நம்மளே ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற முத்ரா இந்த முத்ரா வருண் முத்ரா. வருண் முத்ரான்றது வந்து இது நெருப்பு, இது வந்து நீர், இது ரெண்டையும் சேர்க்கிறது. நீரோட நம்ம சமமாக்கிக்கிறோம். அதனால தண்ணி ப்ராப்ளம், ஹைட்ரேஷன் ப்ராப்ளம கம்மி பண்ணும். அடுத்த முத்ரா அப்பன்ன வாயு முத்ரா. இந்த இடத்த டச் பண்ணா வாயு முத்ரான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப இங்க டச் பண்ணி இந்த 2 விரலையும் சேர்த்தா அப்பன்ன வாயு முத்ரா. அதாவது இங்க வைக்கும் போது வாயு முத்ரா, அந்த இடத்தையும் இங்க இருக்க அப்பன்ன முத்ரா தனியா பார்த்தா பாபா முத்ரா, ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது அப்பன்ன வாயு முத்ரா கிடைக்கும். அப்பன்ன வாயு முத்ரா வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவைப்படுற முத்ரா. இது டெய்லிக்கும் நம்ம வைக்கலாம். காலையில ஒரு 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம், மத்தியானத்துக்கு ஒரு 5 நிமிஷம். இது எதுக்குன்னா நிறைய ஓல்டேஜ் பீப்புளுக்கா இருந்தாலும் சரி, ஒரு 30 வயசுக்கு மேல போனாலும் ஹார்ட் ப்ராப்ளம சரி பண்றதுக்கான முத்ரா அப்பன்னா வாயு முத்ரா. ஹார்ட்கான பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா கொண்டு போகும். அதுதான் அப்பன்னா வாயு முத்ரான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கடைசியா ஒரு முத்ரா தியான முத்ரா. தியான முத்ரா பாடியை டீப்பா ரிலாக்ஸேஷன் பண்ண வைக்கும். நம்ம புத்தர் நிறைய இடத்துல புத்தரை பாத்தீங்கன்னா புத்தருடைய நிறைய ஸ்டாச்சுல தியான முத்ரால தான் இருப்பாரு. புத்தர் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே எப்பொழுதும் அந்த மரத்துக்கு கீழே, போதி மரத்துக்கு கீழே அவர் பண்ணக்கூடிய பெஸ்ட் ரிலாக்ஸேஷன், மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கான கொடுக்கப்பட்ட முத்ரா தான் தியான முத்ரா. ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கணும். இந்த 2 டிப் ஃபயர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியான முத்ரா, தியானத்துக்கான பொசிஷன். இதை எப்பொழுதுமே கையில வச்சீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும், மைண்டை காமா வச்சுக்கும். எப்பொழுதும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆஃப் மைண்ட், கோவத்தன்மைகளை அடக்கும். ஸோ நமக்கு என்ன கரெக்ட்ன்ற டெசிஷன் வரும். அதனாலதான் புத்தருடைய ஸ்டாச்சுல இது இருக்கும்னு காமிச்சிருக்கேன், தியான முத்ரா. ஸோ நான் சொல்லிட்டேன் சார், 10 முத்ரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். கேட்கல சார் நீங்க பேசுறது. மேடம் எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஒரு 2 மினிட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் போலாங்களா? மாஸ்டர்ஸ் மேடம் வந்து அவங்களோட நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சி வந்து ஃப்ளவர் மெடிசின்ஸை பத்தி நமது மாஸ்டர் திரு கலைசெல்வன் சார் வந்து பேச உள்ளாரு. அந்த தலைப்பு வந்து அதாவது திக்குவாய் பிரச்சனைகளுக்கு குணமாக்குவது மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் ஸ்பீச் டிஸார்டர்ஸ் பத்தி அவர் பேசுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்க சந்தேகங்கள்ல இந்த 10 முத்ரா மேடம் சொன்னாங்க. சின்முத்ரா, பிராணமுத்ரா, அபர்ணமுத்ரா, வாயு முத்ரா, அஞ்சலி முத்ரா, சூரிய முத்ரா, வருண் முத்ரா, அபனவாயு முத்ரா, தியான முத்ரா. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மேடம் கிட்ட கேளுங்க. கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்குறேன். இவங்க வந்து சாய் யோகாசனா டீச்சிங் சென்டர் நடத்துறாங்க சென்னையில. நிறைய வேர்ல்டு நோவா ரெக்கார்ட்லாம் நடத்திருக்கிறாங்க சிறப்பான முறையில். அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள்லாம் வென்றுள்ளாங்க. சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நீங்க கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்குறேன். மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். குறிப்பிட்ட சந்தேகம் தான் கேட்டுங்க. ஜெயபிரகாஷ் சாரும் மாஸ்டர் திரு ரவி சாரும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அப்படி யாரும் கையை உயற்றவில்லை என்றால் நான் அடுத்த மாஸ்டர் திரு கதிரேசன் சார் கையை உயர்த்துள்ளாங்க. சாருக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். சார் வந்து சேலத்திலேருந்து வராரு. சார் ப்ளீஸ் ப்ரொசீட் சார், பேசுங்க சார். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். மேடம் மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் சார்.
ஆனால் ஒன்றும் இல்லை மேடம். அதாவது எனக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது மேடம். நம்மள நேச்சுரோபதி போனோன்னே அந்த பல்ஸ் பார்த்து உங்களுக்கு வந்து ஃபயரு காரணம் உங்களுக்கு வந்து இந்த என்னது ஏர் கம்மியாக இருக்கு. ஸோ அதுக்கோசரம் நீங்கள் வந்து அந்த 2-3 இதெல்லாம் சொன்னாங்க மேடம். எதுனா இந்த தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது இந்த மாதிரி சொன்னாங்க மேடம். அதான் சரி உங்களை கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஆக்சுவலி இந்த ஃபயரும் அந்த அதாவது என்னன்னா இந்த இதுக்கு ஏருக்கு என்ன சொல்லுவோம் மேடம், நம்மளுக்கு இந்த மூச்சுக்கு அது ஒரு நீளம் காற்று காற்று அது கம்மியா, ரெண்டுமே உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க பேலன்ஸ் பண்ணி செய்யறதுன்னு சொன்னாங்க மேடம். அந்த பயனுக்கும் காற்றுக்கும் பண்ணது எந்த முத்ரா பண்ணா நம்மளுக்கு அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் மேடம்? அது கொஞ்சம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டைஜஷன் ப்ராப்ளம்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம்க்கு நீங்க என்ன உணவுகள் அருந்துறீங்கன்றத முதல்ல நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சோ உங்க உணவு பழக்கங்கள்ல மெயினா நீங்க மாத்த வேண்டியதை மாத்தணும். லைட்டா வாக்கிங் பண்ணணும். அப்புறம் நைட்டு 7 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இதுவே உங்களுக்கு நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கும் மேல உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஒரு முத்ராஸ்ல கால்குலேட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா வாயு முத்ராவை நீங்க செக் பண்ணிக்கலாம் சார். அதாவது இங்க இருந்து இந்த இடத்துல லாஸ்ட் 3வது கோட்டுல நடுவுல உங்களுக்கு ஒரு நாடி துடிக்கும். நடுவுல கையை வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், வாயு முத்ரா. உங்களுக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அது கண்டிப்பா சரிப்படுத்தும். ஆனா இது நீங்க 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வைப்பீங்க, உங்களுக்கு சரிப்படுத்தும். ஆனா நீங்க இதை விட ஒரு கான்சென்ட்ரேஷன் எங்க நீங்க கொடுக்கணும்னா ஃபுட்டை நீங்க கண்டிப்பா வந்து இந்த முத்ராவும் உங்களுடைய உணவு பழக்கம் தான் உதவும் உங்க பாடியை டைஜஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு. ஓகேங்களா? ஓகே மேடம். இந்த முத்தாவை ஒரு நாளைக்கு எத்தனை தேடி எப்ப வேணாலும் செய்யலாமா? இல்ல காலையில எந்திரிக்கிறீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம்க்கு மெயினா காலையில ஜீரக தண்ணி குடிக்கலாம் சார். ஜீரக தண்ணி சூடு பண்ணி குடிச்சீங்கன்னா நல்ல ரிலீஃப் கொடுக்கும். சோ மார்னிங்ல ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் என்னவா இருக்கணும்னா ஜீரக தண்ணி. இது நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாள் குடிச்சு பாருங்க, நல்ல செரிமானமாக்கும். சோ அது ஒரு இத வந்து நீங்க இப்போ சாப்பிடுறீங்கன்னா 2 மணி நேரம் விட்டு நீங்க இந்த முத்ராவை நீங்க பண்ணலாம். 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் சார் தாராளமா. ஓகே தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க் யூ மேம். நன்றி மேடம். அடுத்ததாக நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு ரவி சாருக்கு அன்மியூட் கொடுத்துடலாம். பேசுங்க சார். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மேடம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார். மாலை வணக்கம். இந்த தியான முத்ரா சொன்னீங்களா, கடைசியா 10வது முத்ரா மேடம். ஆமா. அந்த முத்ரா பண்ணும்போது நம்ம மூச்சு பிரீத்திங்கோட பண்ணா என்ன எஃபெக்டிவ் இருக்குங்களா, இல்ல நார்மலா வச்சா போதுங்களா? இல்ல சார், பிரீத்திங்கோட பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நார்மலா நீங்க வைக்கும் போதே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து மைண்ட்ல இன்னும் எனக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னு போது பிரீத்திங்கும் நீங்க சேர்த்து பண்ணிக்கலாம். பிரீத்திங் பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும் சார். என்னன்னா இன்னேல் எக்ஸேல் வந்து மெல்லமா இன்னேல் பண்ணி மெல்லமா எக்ஸேல் பண்ணணும். ஸோ இன்னேல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னேல் பண்ணும்போது வயிறு வெளியில வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். இது மாதிரி நீங்க ஒரு 15 நிமிஷம் நீங்க டெய்லிக்கும் கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மைண்ட் ரிலீஃபா இருக்கும். ஓகே மேடம். இந்த இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல வரணும், ரைட் ஹேண்ட் டாப்ல வரணும்? ரைட் ஹேண்ட் டாப்ல வரணும், லெஃப்ட் ஹேண்ட் கீழ இருக்கணும். கீழ இருக்கணும். ஆமா, கீழ இருக்கணும். 2 டிப் டச் பண்ணணும். அது வைக்கிற இடம் வந்து தொப்புளோட பாதத்தில் வைக்கிறீங்களா, எங்க வைக்கிறது? நீங்க கீழ கரெக்டா கீழ வைக்கணும். உங்களுடைய பட்டன் பெல்லி நாபிக்கு. ஆமா, அது மாதிரி வைக்கும். ரொம்ப கீழே இறக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. இறக்க தேவையில்ல சார். நீங்க நார்மலா சமங்கால் போடுவீங்க, சித்தால இருப்பீங்க கரெக்டா, அதுல இருந்து கீழே வச்சா போதும், அவ்வளவுதான். நாபியை சென்டர் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சா போதும். ஆமா ஆமா. சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திரு ரவி சார். மேடம் தேங்க்யூ சார். மாஸ்டர்ஸ் இருந்தா குறிச்சு வச்சுங்க கேள்வியில. அடுத்த செஷன்ல பேசலாம். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போறேன் மேடம். ஓகே சார். இந்த எண்ட் நான் மீண்டும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லுங்க மேடம். கண்டினியூ பண்ணுங்க மேடம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங். சார் மெசேஜ்ல யாரோ லிவர் ப்ராப்ளம் என்ன முத்ரான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன், சூரிய முத்ரா. சோ லிவர்ல ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கலி லிவர் நல்லா இருக்கணும், ஆக்டிவேட்டா இருக்கணும்ன்றதுக்கு இந்த சூரிய முத்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றத பார்த்துட்டு நீங்க முத்ரா வச்சுக்கோங்க.
ஓகே மேடம் இந்த கம்மிங் வீக் இந்த 17th அந்த ரேஞ்சில் வந்து நீங்க இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணி யோகா பிராணாயாமம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஏன்னா புது ஓகே மாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா 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 எஸ் சார். மேடம். யா உங்களுக்கும் தேங்க்யூ. ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது மாஸ்டர்ல தான் மேடம் வந்து 4 வயது பேபி அடிக்கடி யூரின் போகுது, என்ன முத்ரா அப்படின்னு கேக்குறாங்க. 4 இயர்ஸ் பேபி. 4 இயர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டா 8ல இருந்து 12 டைம்ஸ் 8 to 12 டைம்ஸ் யூரின் போறது காமன். இந்த சம்மர்ல நிறைய நீங்க தண்ணி குடுக்கணும். தண்ணி குடிக்கும் போதோ இல்ல தண்ணி ஆதாரமா உள்ள எடுக்கும் போதோ நார்மலா யூரின் போறாங்கன்னா அது ரொம்ப நல்லதுதான். உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகுது முதல் விஷயம். யூரின்ல ஏதாவது எரிச்சல் வருதோ இல்ல யூரின் போகும்போது பசங்களால ரொம்ப பிட்டா போறாங்கன்றது மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர நார்மலா யூரின் போறது ரொம்ப நார்மல் தான். நல்லது. சம்மர்ல தண்ணி ஆதாரம் நிறைய எடுப்பாங்க, நிறைய யூரின் போகணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எஸ் மேடம். தேங்க்யூ ஓகே. மேடம். ரொம்ப தேங்க்யூ நன்றி சார். மேடம். நன்றி மேடம். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 17th கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க மேடம். வாங்க மேடம் ப்ளீஸ். கண்டிப்பா சார். ஓகே கண்டிப்பா. மேடம். ஓகே சார். தேங்க்யூ சோ நன்றி மச். நன்றி நன்றி. தேங்க்ஸ் மேடம். நாளைக்கு. தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். இப்போ அடுத்ததாக நமது இந்த அடுத்த நிகழ்ச்சியான ஃப்ளவர் மெடிசின்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதாவது திக்குவாய் பிரச்சனையை குணமாக்கும் மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் ஸ்பீச் டிஸார்டர்ஸ் என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் சார் அவர்கள். தாமரை நகர் திருவண்ணாமலையிலிருந்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் என்பதை ஒரு இன்ட்ரோடக்ஷன் நோட்ஸை. அவர்கள் 2008 பிஇ மெக்கானிக்கல் முடித்தார்கள். மேலும் எம்இ வந்து 2017 மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் முடித்தார்கள். 2008 17 வரை சிறிது காலம் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் மிகச் சிறப்பாக பணிபுரிந்தார்கள். மேலும் அவர்கள் 2017 வரை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக திருவண்ணாமலையில் பணிபுரிந்தார்கள். அவர்கள் இந்த கொரோனா டைமில் சில நேரம் அவர்களுடைய பணிகள் காலதாமதமானது. மீண்டும் அவர்களுடைய பணியை அவர்களுடைய தாத்தா வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்பதால் இவரும் அதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இவர் வந்து மலர் மருத்துவம், பாத சிகிச்சை நிபுணர், ஜியோபதிக் ஹீலிங், அதாவது இன்ஜினியரிங் பிளஸ் மெடிக்கல் கலந்தது, அதை வந்து சிறப்புற செய்து வருகிறார்கள். லண்டன் பிளாஷ் ஃப்ளவர்ஸ் என்ற ஒரு ஆஸ்திரேலியன் பிளாஷ் ஃப்ளவர்ஸ் என்ற வைத்திய முறைகளும் மிக சிறந்த முறையில் செய்து வருகிறார். இந்திய ஃப்ளவர் தயாரிப்பு முறையும் செய்து வருகிறார். மனநோய் மற்றும் அனைத்து வியாதிகளிலிருந்து குணப்படுத்தும் முறையை அவர் சேவை செய்து வருகிறார்கள். ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ஸ்பெஷலிஸ்ட், குஷா தெரபி ஸ்பெஷலிஸ்ட். இவர் வந்து இன்று நம்மிடம் வந்து அந்த திக்குவாய் பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவம், குணமாக்கும் மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற உள்ளார். அவரை நான் பணியுடன் அன்புடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சார். ஒன் செகண்ட் சார். எஸ் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா? ஆடியோ கிளியரா இருக்கு? கிளியர் சார். எஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு திக்குவாய் பிரச்சனை, ஸ்பீச் டிஸார்டர், அதாவது ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங்னு சொல்லுவோம், திக்கி பேசுதல். இது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். இந்த திக்கி பேசுற பிரச்சனையில இத மலர் மருத்துவம் மூலயமா சரி செய்யறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த திக்குவாய் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறருக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த சொல்ல தெளிவாவோ கோர்வையாவோ சீராகவோ சொல்ல முடியாத ஒரு நிலை, சொல்ல இயலாம போயிடும். நம்ம பேச்சின் ஓட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு தடை தான் இந்த திக்குவாய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பேசுற ஒலிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல் இதெல்லாம் மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துன்னு சொல்ல வருவாங்க, அதுன்னு அந்த மறுபடியும் அந்த வேர்டு ரிப்பீட் ஆகுமே தவிர அடுத்த சிந்தனைக்கு போய் அந்த சொல் வராது. இந்த திக்குவாய் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நிறைய ரகமா இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணு பேசின வார்த்தைகளே மீண்டும் பேசுவாங்க, இல்லைன்னா அந்த பேச்சே எடுக்க முடியாம மொத்த உடம்புமே ஒரு நடுக்கம் கொடுக்கும். அந்த பேச்சே வந்து அங்க வர்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்யும், ஆனா பேச்சு வராது. இதுதான் வந்து பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 2 வகைதான். பெரும்பாலும் மூளை சார்ந்த நரம்பியல் காரணம்.
மூளைக்குள்ள போயிட்டா அது இதுதான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு அங்க ஒரு பெரிய நெட்வொர்க் வலைதளம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதுல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் ஆயிடும். இந்த ஸ்பீச் ரிலேட்டட் ஏரியாவில் நடக்கக்கூடிய சிறு தவறுகள், இது ஒரு காரணம். உடல் ரீதியா சொல்ல போனா மூளையில் ஏற்படக்கூடிய நரம்பியல் காரணம் ஒண்ணு. அடுத்த காரணம் உளவியல் காரணம், சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உளவியல் காரணம் எல்லாம் குழந்தை பருவத்திலே தொடங்கிடும். இந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்து பெரிய அளவுல பயந்து இருப்பாங்க. அந்த மனசு ஆறால அந்த பயம் போய் பதிவாயிடும். இந்த பயத்தின் பதிவு அதை முறிக்க முடியாம, அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியாம, அந்த சம்பவங்கள் மாதிரியே ஏதோ ஒரு விஷயத்த வாழ்க்கையில அவங்க எப்ப சந்திச்சாலும் மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள போவாங்க. பெரும்பாலும் திக்குவாய் பிரச்சனைங்கிறது பிறந்ததுல இருந்தே இருக்கும். ஒரு சிலருக்கு ஜெனட்டிக், பிறந்ததுல இருந்தே அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, இல்ல அம்மாவுக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அப்படியே பார்த்தா அடுத்த தலைமுறையிலையும் தொடர்ந்து வரும். இது ஜெனட்டிக்கலா வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, பிறந்ததுல இருந்தே இருக்கும். ஒரு சிலருக்கு இடைப்பட்ட நிலையில வரும். ஒரு வாலிப பருவத்துல ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஒரு 2ல இருந்து 5 வயசுக்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகும். 1 வயசு 2 வயசு வரைக்கும் ஏதோ பேச்சு ஓரளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய குழந்தை கூட 2 வயசுக்கு அப்புறம், 2 வயசு வரைக்கும் திக்கி இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு திக்குதல் ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் பெருசா நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா அது போக 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 அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே மாறி அது ஒரு பிரச்சனையாவே பிக்ஸ் ஆயிடும். மூன்றாவதா நம்ம சொன்னோம்னா, மூளையில ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால், மூளை பாதிப்புகள், அதனால வரும் இந்த பேச்சு டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது வரும். பெரும்பாலும் இந்த குரல் வளம் அப்படிங்கிறது இந்த 2ல இருந்து 5 வயசுக்குள்ளதான் வளரும். இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா அந்த 2ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிதான் நமக்கு தெரியும். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பேச முயற்சி பண்ணி அப்பதான் பேச்சு கத்துக்கிட்டு இருக்கு. குரல் வளம் வளரக்கூடிய வயசுல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான தாக்கம் இல்ல உடல் ரீதியான தாக்கம் காரணமா இந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தொற்றிக்கலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வாயும் அதன் தசைகளும் பெரும்பாலும் பேச முடியாம அதோட செயல்திறன் குறையறதும் ஒரு காரணம். சோ இந்த தசை பகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாக்கு உள்ள, இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு சிலருக்கு நாக்கு போதுமான அளவு வளர்ச்சி எட்டாது, ரொம்ப உள்ளுக்குள்ளே சிறுசா அந்த நாக்கு நின்னுடும். அப்ப அந்த நாக்கை மடக்கி ஒரு ழானா சொல்ல முடியாது, ஒரு ராணா சொல்ல முடியாது. நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியாம திணறும் போது இந்த ஒரு பிரச்சனைகள் வரும். நாக்கு சரியா வளரலனாலும் இந்த பிரச்சனைகள் வரும். இது நம்ம உடல் ரீதியான காரணங்கள் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, இந்த நரம்பியல் காரணங்கள். இதுல பாத்தீங்கன்னா மூளை காய்ச்சல் அப்படிங்கிறது வரும். நல்லாதான் வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஹெல்த் ரீதியா. ஒரு மூளை காய்ச்சல் பாதிப்பு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா அது ஒரு வாய்ப்பு. மூளை காய்ச்சல் வேற ஏதாவது ஒரு காரணம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி மரபு ரீதியாக பரம்பரை நோயாக வரும். அடுத்த கட்டமா சில வேக்சின்ஸ், சில மருந்துகள் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மருந்தின் காரணமா அந்த மருந்து ஒத்துக்காம போயிட்டு கூட அந்த மருந்தின் பக்க விளைவுகள் காரணமாக இந்த பிரச்சனை வரும். அது போய் மூளையில ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா பெரும் விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் சந்திச்சுட்டு ஆக்சிடென்ட்ல பேச்சை இழந்துட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையும் நான் பார்த்திருக்கேன் சர்வீஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. அது வரைக்கும் ஒரு 36-37 வயது நபர் தான் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய பேச்சை இழந்திருக்காரு. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி ஏதேனும் விபத்துக்கு பின்னாடி கூட இந்த பேசும் திறன் பாதிப்பு. ஒண்ணு அந்த பேச்சு சுத்தமா மறந்துடலாம், இல்லைன்னா அந்த பேச்சு திக்க ஆரம்பிக்கலாம், இல்ல திணறுதல் எது வரும். சோ இந்த மாதிரி பேசும் திறன் முற்றிலும் பாதிக்கப்படும். இது பாத்தீங்கன்னா உடல்ல பதிவாகக்கூடிய அதிர்ச்சி, அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய பாடியில அந்த ஆக்சிடென்ட்னால ஒரு அதிர்ச்சி பதிவாகும். இந்த அதிர்ச்சியின் பின் விளைவு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச் இன்எபிலிட்டி இல்ல ஸ்பீச் டிஸார்டருக்கு ஒரு காரணமா போயிடும். இது இல்லாம எவ்வளவோ உடல் ரீதியான காரணங்கள், பெரும்பாலும் எதெல்லாம் மூளையை போய் பாதிக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திக்குவாய் அப்படிங்கிற பிரச்சனைக்கு, இந்த ஸ்பீச் டிஸார்டருக்கு அடிப்படை காரணமா உடல் ரீதியா அமையப்படும். மன ரீதியா பாத்தீங்கன்னா
எமோஷன்ஸ், அன்வான்ட் எமோஷன்ஸ், அதிகப்படியான மன அழுத்தம் போட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மன அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா பேச விடாது. ரொம்ப ரொம்ப கோபமாயிட்டா பேச்சு வராது, இல்ல ரொம்ப ஆனந்தமாயிட்டாலும் பேச்சு வராது. ரொம்ப கோபம், ரொம்ப ஆனந்தம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ். அதிகப்படியான சந்தோஷமும் ஒரு திணறுதலை கொடுக்கும், அதிகப்படியான துக்கமும் கோபமும் ஒரு திணறுதலை கொடுக்கும். இது மன ரீதியான ஒரு உண்மை. அதீத பதட்டம், பயம் இருக்காது, ஆனா எங்க ஏதாவது தவறுதல் ஆயிடுமோன்னு மனசு பதறிக்கிட்டு இவங்க பேச வர விஷயங்கள் அங்க திக்க ஆரம்பிக்கும். பயம், அதிகமான பயம், எல்லாமே பதட்டம், பயம் எல்லாமே ஒரு நூல் அளவில் வித்தியாசப்படக்கூடிய ஒரு மன ரீதியான உணர்ச்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள்லாம், எமோஷன்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த திக்குவாய் பிரச்சனை வந்துட்டு நம்ம நல்லா பேசுவோம், அது இருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களால நல்லா பேச முடியும். ஆனா எங்க நம்ம திக்கி பேசிடுவோமோ, நம்ம பேசுற வார்த்தை திக்குது, அப்போ நம்ம எதிர இருக்கிறவங்க கிட்ட நம்ம தப்பா பேசிடுவோமோங்கிற பயத்தினாலே இவங்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சு. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மீதான தன்னம்பிக்கை குறைபாட அதிகமா வளர்த்துக்கிட்டே போகும். அவங்க பேச்சு மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, பேசும் திறன் மீது அவங்களுக்கே அந்த நம்பிக்கை குறையும் போது இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அவங்க வாழ்க்கையில அதிகரிக்குமே தவிர இதை ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல சில நேரங்கள் மன ரீதியான அதிர்ச்சி, உடம்புல எந்த அடியும் இருக்காது, சில செய்திகள் கேள்விப்பட்டு மனசுல அதிர்ச்சி பதிவாகும், சில சம்பவங்கள்ல உடம்பு அதிர்ந்து உடம்பு ரெக்கவர் ஆயிடும், மனசு அந்த அதிர்ச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இதனாலையும் இந்த ஸ்பீச் டிஸார்டர் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எமோஷன் ஆயிட்டாதான் திக்குவாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, சாதாரணமா சந்தோஷமா இருக்கும்போது, காமனா ஒரு ஜெனரல் திங்ல இருக்கும்போது, அதே ஒரு பிரச்சனைன்னு அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க ஒரு எமோஷனலி உள்ள டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, கோபம் அடைஞ்சிட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னா அப்போ பார்த்துதான் அவங்களுக்கு அந்த பேச்சே திணற ஆரம்பிக்கும். அந்த பேச்சு திணறும் போது அவங்களுக்கு வேர்த்து கொட்டிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எமோஷனல் பேசிஸ். ஆனா அவங்களுக்கு திக்குவாய்ங்கிறது ரெகுலர் பிரச்சனையாவும் இருக்காது. ஒன்லி மனசு பாதிக்கப்பட்டு எமோஷன் ஆயிட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த நேரம் அவங்க திக்கி பேசுவாங்க. மற்ற நேரம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் போதெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சரளமா அந்த பேச்சு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, திக்கி பேசுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த மனிதர் இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க பாருங்க. எங்கேயுமே இவங்க சந்திக்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா கேலி, கிண்டல், அவமானம். இந்த கேலியாலையும் கிண்டலாலையும் அவமானம். உடன் இருக்கும் நண்பர்களும் பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு சில நண்பர்களை அவங்க ஏத்துக்கிறாங்க, அது ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இல்ல தனக்குள்ளே ஒரு அவமானப்பட்டுக்கிட்டு பேசுறதுக்கு தயங்குவார். ஏன்னா அவருக்கு திக்குது அப்படிங்கிறதுனால. ஒரு ஒரு அளவுக்கு மேல அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கேலி கிண்டலை எல்லா இடத்துலயுமே இவங்க சந்திச்சு ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்தது இந்த கேலி கிண்டலுக்கு பயந்துகிட்டே அவங்க பேசுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு தயக்கம் உண்டாயிடும். தயக்கமும் பயமும் வந்துடும். நம்ம சொன்ன மாதிரி அந்த தன்னம்பிக்கையை குறைச்சிடும். சமூகத்தில் நிராகரிப்பு அதிகபட்சம் சந்திக்கிறது சமூக நிராகரிப்பு. இவரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாருன்னா வேலை நிராகரிக்கப்படும். திருமணத்துக்கு வரன் பாக்குறாருன்னா இதை ஒரு காரணமா காட்டி திருமணம் நிராகரிப்பு. இல்ல அவருக்கு பேச்சு சரியா இல்ல, அது வேண்டாம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிராகரிப்பு இவங்க வாழ்க்கையில பெரிய வெறுமையை கூட உண்டாகும். ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சமூகத்தின் மேல ஒரு கோபத்தை கொண்டுவாங்க. என்ன அந்த பேச்சு தானே தெளிவா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களை எல்லாருமே நிராகரிக்கும் போது இவங்களுக்கும் ஒரு சமூகத்தின் மேல ஒரு கோபம் வந்துடும். இவங்க வாழ்க்கை மேலே இவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், தன்னம்பிக்கையை இழந்துகிட்டே வருவாங்க. ஸோ இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல ஸ்பீச் தெரப்பி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு ஸ்பீச் தெரப்பிஸ் கொடுத்தும் எது பண்ணாலும் மன ரீதியான எமோஷன்ஸ், இந்த மூளை ரீதியான விஷயங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம மறுபடியும் அந்த மூளை ரீதியான பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த திக்குவாய், பேச்சு திறன் குறையிறதோ
இல்ல விபத்துலயோ இல்ல பிறவியிலேயே கூட இந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, மூளை நரம்பிலோ இல்ல மன ரீதியான எந்த ஒரு காரணத்தினால இருந்தாலும் சரி, எந்த விதமான பக்க விளைவுகளும் வராம, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில வேக்சினேஷன்ஸால மூளையில பிரச்சனை ஏற்பட்டு பேச்சு டிஸார்டர் வந்தவங்க எல்லாம் கூட நாம் பார்த்திருக்கோம். சோ எந்த பக்க விளைவும் இல்லாமல் ஒரு மருந்து இருக்கு, இயற்கை முறையில ஒரு மருந்து இருக்குன்னா மலர் மருத்துவ முறையில அதுக்கு தீர்வு உண்டு. இந்த மலர் சிகிச்சை முறையில இந்த ஸ்பீச் டிஸார்டர்ஸ், திக்குவாய்களை ரிவர்ஸ் பண்ணி நார்மலா பேச வைக்கிறதுக்கு இதுல ஒரு தீர்வு உண்டு. மன ரீதியான எல்லா எமோஷன்ஸையும் சரி செஞ்சு மூளை ரீதியா உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் இதுல சரி செய்ய முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்த மலர் மருத்துவம் வாயிலாக இந்த ஸ்பீச் டிஸார்டர்ஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. சார், நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போகலாம். நன்றி சார். மாஸ்டர்ஸ், இப்போ நம்மிடம் மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் சார் அந்த திக்குவாய் பிரச்சனையை குணமாக்குவதற்கு மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் தேங்க்யூ சார் சொல்லியிருக்காருங்க. இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ், நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை சாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முன்வாருங்கள். இந்த ஸ்பீச் டிஸார்டர்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது மலர் மருத்துவத்தில் இருந்தாலும் நீங்கள் பேசலாம் சார்கிட்ட. மாஸ்டர் திரு ரவி சாரும் தேங்க்யூ சார் சொல்லியிருக்கார் சார். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ஃப்ளவர் மெடிசின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், புட்ரோபிளாஸ்டாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேற எந்த ஒரு மருத்துவ குறிப்பினாலும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குரிய அறிவுரை கொடுப்பாரு. மாஸ்டர் திரு கதிரேசன் சார் பேசுறீங்களா சார்? சார் எஸ் சார். மாலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம், சேலத்துலேருந்து பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்க அதாவது இந்த திக்குவாய் பத்தி பேசுனீங்க. அதாவது நீ எப்போ ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசினாலும் ரொம்ப விரிவா அதாவது புரிஞ்சுக்க மாதிரி பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நான் போன 2 வாரமா கிளாஸ் அட்டன் பண்ணல சார். போன வாரம் உங்க வீடியோ தான் பார்த்தேன். அதாவது நீரிழிவு நோய் பத்தி, அதாவது சார் கிட்னிஸ் பத்தி சொல்லிங்க சார். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நான் அப்பதான் பார்த்தேன், அடா இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். நான் சார் உங்கள்கிட்ட என்னன்னா நீங்க எது கேட்கணும்னா 2 கேட்கணும் சார். 2 கேட்கணும். ஒன்று இந்த ஃபுட் ரிஃப்ளாக்சேஷன் பத்தி கேட்கணும். 2வது இன்னொன்று இந்த ஜியோ பத்தி சொன்னீங்களா சார், அதை பத்தி கேட்கணும் சார். ஃபுட் ரிஃப்ளாக்சேஷன் பண்றது நம்ம எப்போ சார், அதாவது வாரத்துக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா, இல்லை மாதத்துக்கு ஒரு தடி பண்ணலாமா, இல்லை தேவைப்பட்ட மட்டும் பண்ணலாமா, அந்த மாதிரி அது சார். சார் ஆடியோ சரியா கேட்கல, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்போ கொஞ்சம் கிட்ட வந்து தெளிவா. இப்போ கிடைக்கிறா சார்? இப்போ கிளியரா இருக்கு சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த ஃபுட் ரிஃப்ளாக்சேஷன் சொல்லுங்களா சார், காதை பார்த்த சிகிச்சை. குவாஷா தெரப்பி. ஆமாங்க சார். அதான் சார். அது எப்போ சார் நம்ம அதாவது தேவைப்பட்ட மட்டும் பண்ணா போதுமா, இல்ல மாசம் ஒரு தடி பண்ணலாமா, இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமா சார்? சார் இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, முறைகள் இருக்கு. என்னுடைய மெத்தட் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு முதல்ல 6 வாரம் வர சொல்லுவேன். ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 வாரம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறையோ எப்பயோ அவங்க எடுத்துக்கலாம். அது பொதுவா நார்மலா நல்லா இருக்கிறோம் அப்படின்றவங்க, ரெகுலரா ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மாசத்துக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அது மாதிரி மத்தபடி நாம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணணும். அந்த பிரச்சனை தீர்ந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ண நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுத்தம் அடைஞ்சு நல்லாவே நமக்கு அது ஒர்க் ஆகும். அப்ப அந்த நோய்ங்கிறது வராமலே நம்ம தடுத்துடலாம். அப்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதுதாங்க சார். நீங்க உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி வேணுங்கிறதும் நம்ம முடிவு பண்ணணும். அதுதான். நார்மலா நல்லா இருக்கீங்க, ஜென்ரலா நான் பண்ணிக்கிறேன், என்னுடைய உடம்பு நலனுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது மாசத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும் சார். ஓகே சார். அடுத்தது சார், இந்த ஜியோபதி பத்தி சொன்னீங்களா சார், அந்த இது வீட்டுல ரேஸ் எல்லாம் பத்தி சொன்னீங்களா சார்? சார் அது அந்த மாதிரி பண்ணுனா நீங்க எப்படி சார், நீங்களே நேர்ல பண்ணுவீங்களா, எப்படி? அது ஆமாங்க சார். நான் உங்க இடத்துக்கு வரணும், நான் நேரா வந்துதான் பண்ணணும். உங்களுக்காக ஒரு நாள் கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நான் வந்துடுவேன். அது வரோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நான் உங்களுக்கு டைம் சொல்லிட்டு அந்த டைம் அன்னைக்கு டேட்ல வந்துருவேன். நான் அன்னைக்கு கம்ப்ளீட்டா உங்க இடம் தான் அன்னைக்கு வேலை பார்த்துட்டு
அந்த ராட்ஸ் எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வருவேன். இது ஓகே கம்ப்ளீட்டா ஒரு 1 டே ப்ராஜெக்ட். ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நாள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். சரி சார், ஓகே. சரி சார், நான் தெரிஞ்ச உங்களுக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம் சார் இதை பற்றி. ஓகேங்க சார், ஓகே, நல்லதுங்க சார், பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார். மாஸ்டர்ஸ், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், கையை உயர்த்துங்கள், நான் அன்மியூட் கொடுக்கிறேன், கருத்துக்களை கேளுங்கள். சார், இப்ப க்ளோஸ் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணா கூட குழந்தைகள் வந்து லேட்டா பேசுறாங்க சார். ஆமாங்க சார், அந்த மரபுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா வரும். ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி கூட யாரோ ஒருத்தருக்கு அப்படி இருந்திருக்கலாம். அந்த டிஎன்ஏல அந்த கேரியர் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த பதிவுகளை. ஒரு தலைமுறையில அதை வெளிப்படுத்திடும், மறுபடியும் அடுத்து அது அப்படியே டிராவல் ஆகும். அதனாலதான் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ல மேரேஜ் பண்ண வேண்டாம்னு நம்ம தவிர்க்கிறது அதுக்காக தான். பரம்பரை நோய்கள் அப்படியே தொடர்ந்து வந்துடும். இதையும் ஃப்ளவர் மெடிசன் மூலியமா குணப்படுத்தலாம்ல சார்? பெரும்பாலும் அதை வந்து பிறவி நோய்களுக்கும் உண்டுங்க சார். நாள் எடுக்கும், ரொம்ப நாள் எடுக்கும். நம்ம அந்த ரிவர்ஸ் பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். நாள் நிறைய எடுக்கும், பிறவி நோய்களுக்கு மட்டும் நிறைய நாள் எடுக்கும், ஆனா ரிவர்ஸ் பண்ண முடியும். குழந்தை வந்து 4 வயசு வரைக்கும் பேசாம இருந்து 5 வயசு முடியும் போது பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பட் பேச்சு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறணும். அந்த நேரத்துல வந்து ஃப்ளவர் மெடிசன் எடுக்கலாமா சார்? கண்டிப்பா கொடுக்கலாங்க சார். குழந்தையில இருந்தே கொடுக்கும்போது சீக்கிரமா குணப்படுத்திடலாம். அவங்க ஒரு ஏஜ் வளர்றதுக்குள்ள ரெகுலரா அதை கொண்டு வந்துடலாம் அவங்களுடைய ஸ்பீச். சரிங்க சார். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். மாஸ்டர் திரு ரவி சார் வந்து திருச்சியில இருந்து வராரு. சார் கையை வைத்துள்ளாங்க, அவருக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? சார் வணக்கம். கேக்குதுங்க சார், வணக்கம் சார். நண்பரோட பையன் வந்து 30 ஏஜ் ஆகுது சார், 30 வயசு ஆகுது. நான் ஒரு மேரேஜ் பண்றேன். நான் வாய் கொஞ்சம் திக்கி தான் பேசுறாரு. அவரு பிறவிலேருந்தே அப்படிதான் இருக்காரு. அவரை எப்படி சரி பண்ணலாங்களா? கண்டிப்பாங்க சார். எனக்கு பேச சொல்லுங்க அவங்க அப்பாவை. அவர் வீட்டுல யாரு இருக்காங்களோ நம்ம அதை பத்தி டீடைலா நிறைய சேலம் தான் சார் அவரு. ஓகேங்க சார். சரி, நாளைக்கு அழைச்சிட்டு வர்றதுனா கூட நாளைக்கு அங்க வந்து அழைச்சிட்டு வந்து காமிக்க சொல்றேன் சார். இல்ல வர முடியலனாலும் பரவாயில்ல. அவங்க பிரச்சனையை பத்தி எனக்கு தெளிவா போன்ல சொன்னாங்கன்னா கூட நம்மள என்னால மருந்து கொடுப்போம், அனுப்பி வைக்க கூட முடியும் சார். சொன்னா வந்துருவாரு, திருவண்ணாமலைக்கே வந்துருவாரு. நேரா நீங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஐடியா பெட்டர் கிடைக்கும். அவரு பேசுனீங்கன்னா அவர் என்ன ஸ்டேஜ்ல இருக்காரு, என்ன ஸ்டேஜ்ல எப்படி கொடுக்கலாங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். மேரேஜ் பண்ணாம வச்சிருக்காரு, இதனாலயே அவருக்கு வர்றவங்களாம் இது மாதிரி திக்கி பேசுறாரு அப்படின்ட்டு. அவர் ஆரம்பத்துல இருந்தே அதை கொஞ்சம் ப்ரீமெச்சூர் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் என்ன ஸ்பீச் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 30 வயசுனா 20 வயசுக்குள்ள வளர்ச்சி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி கொஞ்சம் மற்றபடி ஆள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாரு, ஆள் நீட்டா இருப்பாரு. குரல் மட்டும் கொஞ்சம் அது மாதிரி இருக்கும். அது ஒரு நாளைக்கு நான் கான்டாக்ட் அட்ரஸ் வாங்கிட்டு நேரா நான் வந்து முடிஞ்சா அந்த தியானாய்க்கு நான் வரும்போது கூட நான் வர சொல்றேன். நேராவே வந்து பார்க்க சொல்றேன் சார். அது மாதிரி குணப்படுத்தலாம் மலர் மருத்துவத்துல, அப்படிதானே சார்? கண்டிப்பாங்க சார். அதுக்கும் அவருக்கு எல்லா விதமான முயற்சி மலர் மருத்துவத்துல அது தீர்வு உண்டு. நீங்க கூட்டிட்டு வாங்க சார். ஓகே தேங்க்யூ சார். கிளினிக் வந்து திருவண்ணாமலையில கோயிலுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கு. அங்க சார் இப்ப நம்ம தியானம் போடுறது அங்கதானே சார் போட போறோம் நம்ம. பின்னாடியே அப்படியே பின்னாடியே வன்னியர் பக்கத்துல தான் சார் போடுறாங்க. அதான் சொன்னீங்க சார். அன்னைக்கு கூட வர சொன்னா அவரு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க சார்கிட்ட போன்ல பேச சொல்லுங்க. பொசிஷன் தெரிஞ்சுக்குவாரு என்ன ஆக்சுவலி ஸ்டேட்டஸ்ன்னு. சரி அவர் சார் செல் நம்பர் வந்து 99942 எழுதிங்க சார். மாஸ்டர் 99942 92 99942 92 8 866. பேசுங்க சார். நான் பேசிட்டு நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். அவரை பேச சொன்னீங்கன்னா விளக்கங்கள் கிடைக்கும். ஓகே விளக்கம் கிடைக்கும். எஸ் சார். ஓகே, நன்றி, தேங்க்யூ நன்றி தேங்க்ஸ். எஸ் சார். மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள், கையை உயர்த்தலாம், அன்வைட் கொடுக்குறேன். நல்ல சந்தர்ப்பம். இவர் சார் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ். நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாத சாரும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு.
அவரே கேட்டாரு, நான் ஃப்ளவர் மெடிசின்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் சார் கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தியான யக்னத்திலையும் ஃப்ளவர் மெடிசின்ஸை பத்தி நம்ம சார் கலைசெல்வன் சார் நிச்சயமா 2 நாளும் உரையாற்றுவாரு. நல்ல ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பேச போறாங்க. அந்த அறிவிப்பு நான் எண்டில் சொல்றேன். அதனால வந்து நீங்க வந்து இது நல்ல சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திட்டு இவர்கிட்ட கேள்வி சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படி யாரும் கையை உயர்த்தவில்லை என்றால் நான் தியானத்துக்கு செல்கிறேன். சார், நான் எண்டில் தேங்க்ஸ் சொல்றேன் சார். ஓகேங்க சார். ஓகே. எஸ் சார். தேங்க்யூ சார். ப்ளீஸ் கேரி ஆன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நல்லா இருந்தது சார் நிகழ்ச்சி. தேங்க்ஸ் சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு சுமார் 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி செல்வோம். அதில் ஒரு 30 நிமிடம் 35 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், கடைசியாக ஒரு 10 நிமிடம் சைலண்ட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியா உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடி இன்னும் ஒரு 45 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
மாஸ்டர்ஸ், அடுத்த 10 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 1 நிமிடம். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் வளர்ந்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள். இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். மாஸ்டர்ஸ், நாளை காலை நிகழ்ச்சிகள் 4 மணிக்கு தொடங்கும். பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன் 4 மணிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகிறது. நாளை காலை 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சியை தொடரும். அதில் எப்பொழுதும் போல் 1 மணி நேரத்துக்கு தான பயிற்சி. அதில் 1 மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், 1 மணி நேரம் தியான பயிற்சி, அது 40 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் ஹைதராபாத்திலிருந்து சீனியர் மாஸ்டர் திருமதி அனுஜா மோகன் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். தலைப்பு தியான அனுபவங்கள் பற்றி பேசுவார்கள். அவர்கள் சீனியர் மாஸ்டர்ஸ் 23 வருடங்கள் மேலாக தியான பயிற்சிகள், தியான சேவைகள் சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா 2 மாநிலங்களிலும் பல கிராமங்களுக்கு சென்று தியான சேவை செய்துள்ளார்கள். நாளைக்கு நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சிகள் 9 மணிக்கு தொடரும். நாளை மாலை நிகழ்ச்சியில் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், தியானத்தின் அறிவியல் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். இப்பொழுது நாளைக்கு ஒரு 45 நிமிடங்கள் தியான பயிற்சி இருக்கிறது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், மே 16, 17 தியான யக்னம் நடைபெற உள்ளது. அதில் பல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் விஸ்டம் ஷேரிங்கை பற்றி பேசுவாங்க. நிறைய சிறப்பான மாஸ்டர்ஸ் பேசுவாங்க. தமிழகத்திலையும் ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து பேசுவாங்க. அடுத்ததாக ஹெல்த் கான்செப்டில் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸு, முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்களில் முத்ராஸ் டெக்னிக்ஸு, ஆயுர்வேதா, ரீக்கி ஹீலிங், ஷியோம்பு தெரப்பி, ரெட் லைட் தெரப்பி, கிறிஸ்டல் ஹீலிங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு, முத்ரா தெரப்பி, மர்ம தெரப்பி, யோகா தெரப்பி, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், கிறிஸ்டல் அண்ட் பிரமிட் எனர்ஜி பற்றி சிறப்பு உரையாற்ற உள்ளார்கள். ஃப்ளவர் மெடிசின்ஸை பற்றியும் பேசப்படும். அதில் அனைவரும் 2 நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. உணவுகள்லாம் சிறப்பாக அளிப்பார்கள். கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. வன்னிய மகால் என்ற திருமணத்தில். அதற்குரிய பேம்ப்ளெட் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அது முடிவடைந்தவுடன் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவார்கள். இலவசமாக நடக்க உள்ளது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள். அது பேம்ப்ளெட் வந்தவுடன் நிறைய பேரிடம் அதை பற்றி சொல்லுங்கள்.
சிறப்பான நிகழ்ச்சிகள். கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸும் உண்டு மாலை வேளைகளில். 2 நாள் நிகழ்ச்சியும் சிறப்பாக நட உள்ளது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்றைக்கு நம்மிடம் முத்ராஸையும் அதனுடைய பலன்களை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றிய மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடமுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதாவது ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் ஸ்பீச் டிஸார்டர்ஸு, அதாவது திக்குவாய் பிரச்சனைகளுக்கு குணமாக்குதல் மலர் மருத்துவத்தை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார். திருவண்ணாமலையிலிருந்து சீனியர் மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமக டாக்டர் பத்ரிஜெய் அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இறுதியாக இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஐ எம் எண்டிங் த செஷன்.